ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக். ஐ ஆம் சுந்தர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் பார்த்துருந்தோம், இன்டியூஸ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து 150+ லைக்ஸ் வந்துருந்துச்சுன்னா டெஃபினட்டாகவே இதோட கண்டினியூ வீடியோ வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த இன்டியூஸ்மெண்ட்டை வச்சு ஸ்ட்ரக்சர் மேப்பிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படி பார்க்கலாம்னு நினச்சிருந்தோம். பட் இன்டியூஸ்மெண்ட்டை வச்சு ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கோட ஒரு சில பேசிக்லாம் இருக்குல்ல, அதை பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், 200+ வீடியோஸ் வரும்போது டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் மேப்பிங் வித் ஐடியம் தான். ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கோட சீக்ரெட் சாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் மேப்பிங் அப்படின்னாலே சில விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. ஸ்ட்ரக்சர் மேப்பிங் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ட்ரெண்டை பற்றி பண்ணக்கூடிய ஒரு அனலைசிஸ் தான் ஸ்ட்ரக்சர் மேப்பிங். ஸோ பேசிக்காக இந்த ஸ்ட்ரக்சர் மேப்பிங் ஏன் நான் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டோட டைரக்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஈவன் அதில் வரக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட்டில் யாரெல்லாம் போயிட்டு ஸ்கால்பிங் மைண்டில் ஒரு கேண்டில் பார்த்து செல்லு, இல்லை ஒரு க்ரீன் கலர் கேண்டில் பார்த்து பை, இதை மாதிரி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மார்க்கெட் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸஸ் தான். ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த டைரெக்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணாமல், இட் மீன்ஸ் கேண்டிலோட கலரை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணாமல் டைரெக்ஷனை பார்த்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா. இப்போ பேசிக்காகவே இந்த ஸ்ட்ரக்சர் மேப்பிங் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் மேப்பிங் சீக்ரெட் சாஸ் தான். அப்போது இந்த ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கில் ரெண்டெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவ் தியரி அப்படிங்கிறத வச்சு நம்மளால் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ண முடியும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி, இட் மீன்ஸ் இன்டியூஸ்மெண்ட் வச்சு நம்மளால் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ண முடியும். சார் தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் ஸ்டாக் மூலிமா ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்போ டவ் தியரிலையும் தமிழ் ஸ்டாக்குக்கும் டிஃப்ரென்ஸாக கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் தான். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் லேர்ன் பண்ணவங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ட்ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், தென் சைட்வேஸ். ஓகேங்களா. இப்போ இதில் அப் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், ஹையரில் அப்படிங்கிற ஃபார்மேஷனில் மார்க்கெட் அப் ரேலி போகக்கூடியதான் நம்ம அப் ட்ரெண்டில் இருக்குது, இல்லை புல் மார்க்கெட்டாக இருக்குது அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். இதுவே லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் மார்க்கெட்டை வந்து ஒரு கன்சால்டேஷன் பேசஸ் அப்படின்னு போகும்போது சைட்வேஸ் மார்க்கெட், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஓகேங்களா. இது மாதிரி சில வேர்டு வந்து சைட்வேஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவே மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது டவுன் ட்ரெண்டு, பியர் மார்க்கெட், இதோட ஃபார்மேஷன் லோயர் ஹெட்டோட ஃபார்மேஷன் எல்லாமே கரெக்டு தான். ஓகேங்களா. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது எஸ்எம்சியில் புதுசாக நம்ம 2 விஷயம் சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, ப்ரோ ட்ரெண்ட்னா என்ன, கவுண்டர் ட்ரெண்ட்னா என்ன, ஆர் மேஜர் ட்ரெண்ட்னா என்ன, மைனர் ட்ரெண்ட்னா என்ன, இது கூட இம்பல்ஸ் அப்படிங்கிறது என்ன, கரெக்ஷன் அப்படிங்கிறது என்ன, இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு புல்லிஸாக இருக்கும் போது அதோட ட்ராவல் அப்பர் டைரெக்ஷனில் போகக்கூடிய மொமெண்டம் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ ட்ரெண்டு அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னு சொல்லும் போது இந்த லோ டு இந்த ஹை ஃபார்மேஷனுங்கிறது ஒரு ப்ரோ ட்ரெண்ட். எகெயின் இந்த லோயர் ஹை டு ஹையர் ஹை, ஆக்சுவலி இது வந்து லோயர் ஹை அப்படின்னு சொல்கிறத விட ஹையர் லோங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடியே யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா நோட் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே ட்ரெண்ட் டைரெக்ஷன் வரும்போது ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஓகே, அப்போது இந்த லோ ஹை அப்படிங்கிறது ப்ரோ ட்ரெண்டு, இந்த ஹையர் லோ ஹையர் ஹை ப்ரோ ட்ரெண்ட். ஓகேங்களா. அப்போ எது ப்ரோ நம்மளோட கவுண்டர் ட்ரெண்டு அப்படின்னா, இந்த ட்ரெண்டு டைரெக்ஷனில் வரக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கான கவுண்டர் ட்ரெண்டு. ஓகேங்களா. ஆல் ரீட்ரேஸ்மெண்ட் கார்டு கவுண்டர் ட்ரெண்டு. அப்போ அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் புல் அப்படிங்கிறது ப்ரோ ட்ரெண்டாகவும் அதில் வரக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட்ங்கிறது கவுண்டர் ட்ரெண்டாகவும் நம்ம மீன் பண்ணுறோம். அதே போல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு போகும்போது இந்த டவுன்ஃபால் நம்ம சொல்லக்கூடிய வேர்ட் அப்படிங்கிறது ப்ரோ ட்ரெண்ட். ஸோ அப்போ அதில் வரக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் கால்டு ஆல்சோ கவுண்டர் ட்ரெண்டு தான். இதில் வந்து டவுட்டே கிடையாது. ஓகேங்களா. அப்போது சம் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லிஸு எக்ஸாக்டாக இந்த இடம் நம்மளுக்கு என்னவாக இருக்குது, மார்க்கெட்டில் புல் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம், இது ஃபுல்லாக புல்லுங்க அப்படிங்கிறத மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஹைக்கு லோக்கு பிட்வீன்லேயே ஃபார்ம் ஆகிருக்கும்.
இந்த மேஜரோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீன்லேயே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னு நிறைய என்ன நினச்சிடுவாங்கன்னா, ஓகே மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸாக மாறிடுச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் இருக்கும். அப்போ நம்ம என்ன நினச்சிடுவோம், இங்கேருந்து மார்க்கெட் ட்ரெண்டு பேரிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது செல் ட்ரை பண்ணுவோம். மார்க்கெட் என்ன பண்ணுவோம், இப்படி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு அப் ட்ரெண்டில் இதில் பிட்வீனில் வரக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ கால்டு மைனர் ட்ரெண்டு. ஸோ அப்போ இது டெஃபினட்டாக சொல்லக்கூடிய வேர்டு மேஜர் ட்ரெண்டு. ஓகேங்களா? அட் சேம் டைம் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணாமல் ஒரு டவுன் சைடு போய்கிட்டு இந்த ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் இப்படி ஒரு ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா இது நம்ம சொல்லக்கூடிய வேர்டும் ஆல்சோ மைனர் ட்ரெண்டு. ஓகேங்களா? அப்போது ஒரு ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டை வியூ பண்ண பார்க்கணுங்கிறத நான் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம சொன்ன ப்ரோ ட்ரெண்டு கவுண்டர் ட்ரெண்டு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய மேஜர் அண்டு மைனர் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ப்ரோ ட்ரெண்டு கவுண்டர் ட்ரெண்டு மேஜர் ட்ரெண்டு மைனர் ட்ரெண்டு பார்த்தாச்சு. ஓகே, அப்போ இங்கே எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி நியூ லோ அப்படிங்கிறது எனக்கு வந்தால் மட்டும்தான் இது ஒரு மேஜராக ஃபார்ம் ஆகும். இல்லைனா ப்ரோ ட்ரெண்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இன்கேஸ் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ண முடியாமல் மார்க்கெட் இதுக்கு பிட்வீன்லேயே ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதை போயிட்டு ட்ரெண்டு டவுன் ஆகிடுச்சுங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இங்கே என்ன சொன்னோமோ அதே தான், இது ஒரு மைனர் ட்ரெண்டு. என்ன மைனர் ட்ரெண்டு அப்படின்னா, ஆல்ரெடி அப் ட்ரெண்டு போகும்போது ஒரு சைட்வேஸ் போயிருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் பிட்வீனில் வரக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ கால்டு மைனர் ட்ரெண்டு. ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பாக இந்த மைனர் மேஜரோட டிஃப்ரென்ஸ் ப்ரோ அண்ட் கவுண்டர் எல்லாத்தையுமே புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதில் நம்மகிட்ட லேர்ன் பண்ணதுக்கு நம்ம சிம்பிளாக சொல்லியிருப்போம், மார்க்கெட் டைரக்ஷன் கால்டு இம்பல்ஸ், அதில் இருக்கிற ரீட்ரேஸ்மெண்டல் கரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட தனி அகாடமி நம்ம அப்படி தான் சொல்லி கொடுப்போம். இது வந்து பேசிக் எல்லாத்துக்கும் தெரியட்டுங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஓகேங்க, இப்போது ப்ரோ ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் கவுண்டர் ட்ரெண்டு மேஜர் மைனர் எல்லாமே ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும். தென் ஸ்ட்ராங் ஹை ஸ்ட்ராங் லோ. ஸோ இந்த ஸ்ட்ராங் ஹை ஸ்ட்ராங் லோ போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்ததை சார்ட்டில் பார்த்து வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டேக்கு தேவையானது எடுத்துடலாம், வேண்டாம். இப்போ நான் வந்து 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டேன். இந்த 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கும்போது மார்க்கெட் அப்படிங்கிறது இது எனக்கு லாஸ்ட்டாக வந்த அப் ட்ரெண்டு. ஓகேங்களா? இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும். இதான் நம்ம மார்க்கெட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன். இதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா இதுதான் லாஸ்ட்டாக வந்த டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன். ஓகேங்களா? ஸோ இங்கிறது என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட்டுங்கிறது புல்லாக போயிருக்கு. அப்போது மார்க்கெட்டோட ப்ரோ ட்ரெண்டு அப்படிங்கிறது புல்லிஸாகவும் கவுண்டர் ட்ரெண்டு அப்படிங்கிறது பீரிஸாகவும் இந்த இடத்துல நம்மளுக்கு சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்டு மேஜர், இது மைனரு. ஓகேங்களா? இப்போது இந்த ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் மார்க்கெட் என்ன ஆகிடுங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீனில் பார்க்கும்போது மார்க்கெட் டவுன் அப், அகெயின் இந்த லோ கீழே டவுன், எகெயின் அப், எகெயின் டவுன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் என்ன ஆகிருக்கு, ஃபாலோ ஆகிட்டு வந்திருக்கு. அப்போது இதை பார்த்த உடனே எல்லோரும் என்ன நினைப்போம், அவ்வளோதான் மார்க்கெட்டு ட்ரெண்டு பேரிஸ் ஆயிடுச்சு, பிகாஸ் ஆஃப் லோயர் ஹெட் லோ ஃபார்மேஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். எதுக்காக, செல் சொல்லிட்டு. ஆனால் எக்ஸாக்டாக மார்க்கெட் என்ன பண்ணான் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளேசஸ்லேருந்து சூட் அப் ஆகிட்டான். ஏன்னா இந்த மேஜர் ட்ரெண்டான புல்லிஸுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்தது. இட் மீன்ஸ் ஆல்சோ ஆர்டர் பிளாக்னு கூட நம்ம வேறு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அங்கே என்ன பண்ணியாச்சு, மார்க்கெட் மேலே போயிட்டான். எவ்வளோ பெரிய ரேலி. அப்போது இந்த ஒரு மைனர் ட்ரெண்டில் யாரெல்லாம் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் பேரிஸ்ன்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, ரியல் ட்ரெண்ட் என்னங்கிறத காட்டிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் ரியாலிட்டி ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு டைமும் இதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? மேஜர் எது மைனர் எதுன்னு பிரித்து பார்க்கணும். ஓகே, தென் ஸ்ட்ராங் ஹை ஸ்ட்ராங் லோன்னு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்ட்ராங் ஹை ஸ்ட்ராங் லோ அப்படிங்கிறது எப்படி டிபெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்வர்டு போயிருக்கு, புல். ஓகேங்களா? இப்போ இந்த புல் போன போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கோம், ஓப்பன் கீழேயும் க்ளோஸ் மேலேயும் போகிறதுனால லோ ஹை அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த பிளேசஸ்லேருந்து மார்க்கெட் கீழே எடுத்து பார்த்தீங்களா,
ஸோ கீழே வந்துட்டு எகெயின் இந்த ஹையை வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ நிறைய பேர் இன்னுமே ஒரு பெரிய கொஷின் மார்க் கூட இருக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் என்ன? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸோட ஹை பாயிண்ட்டுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகிறது. ஒரு ஹை வச்ச கேண்டிலோட ஹைக்கு மேலே எகெயின் மார்க்கெட் என்ன பண்ணணும்? பாடி க்ளோஸ் ஆகிறது தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்படி வந்து இப்படி பாடி க்ளோஸ் ஆகிருக்கணும். இன்கேஸ் இந்த ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகாமல் விற்கு மட்டும் போச்சுன்னா அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா இன்வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்போ என்ன ஆகணும்? எகெயின் இந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகும்போது பிரேக் அவுட்டுங்கிறது நடக்கும். ஓகேங்களா? அப்படி ஒரு ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸுங்கிற கண்டிஷன் வந்துச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரேக் அவுட்டுக்கு காரணமான இந்த லோ பாயிண்ட் டேர்ன் இன்டு ஸ்ட்ராங் லோ. அட் சேம் டைம் இந்த ப்ரீவியஸோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு ப்ரீவியஸோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் என்ன கண்டிஷன்? அந்த ஹை வந்து ஒரு வீக் ஹையாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க? சுலபமாக அதை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ எகெயின் இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே அனதர் ஹை போகுதுங்களா? ஓகே. தென் அந்த ஹைக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இல்லை ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் வந்துட்டு திரும்ப இந்த ஹைக்கு மேலே ஒரு பாடி க்ளோஸ் ஆகும் போது திரும்ப நமக்கு என்ன கிடைக்கும்? இது ஒரு ஸ்ட்ராங் லோவாகவும் இது டேர்ன் இன்டு வீக் ஹையாகவும் மாறும். ஸோ இப்படியே மார்க்கெட் எவ்ரி டைம் ஒரு நியூ ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகும் போது நம்மளுக்கு ஸ்ட்ராங் லோ அண்ட் வீக் ஹை அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். இப்படி தான் என்ன ஆகுது? மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லும் போது எதை டிபெண்ட் பண்ணி வருது அப்படின்னா ஸ்ட்ராங் லோவையும் வீக் ஹையும் டிபெண்ட் பண்ணி தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ அதே போல் டவுன் ட்ரெண்ட் என்ன ஆகும்? ஒரு லோ வச்சதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் கவுண்டர் ட்ரெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த பிரேக் அவுட்டுக்கு காரணம் இந்த ஒரு ஹை பாயிண்ட். ஸோ இட் இஸ் கால்டு ஸ்ட்ராங் ஹை. அட் சேம் டைம் லோ பாயிண்ட் என்னவாயிரும்? ஒரு வீக்கான லோவாக கிடச்சிடும் நம்மளுக்கு மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கான ஒரு வீக் லோ. எது? இந்த ப்ளேஸ் பிரேக் அவுட் பண்ண முடிஞ்சில்லாத அதனால். ஸோ அப்படி எவ்ரி டைம் மார்க்கெட் வந்து நியூ ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஹையும் வீக் லோவும் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு வர்றதுக்கான காரணம் வீக் லோ, ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு வர்றதுக்கான காரணம் வீக் ஹை. ஓகேங்களா? இந்த கண்டிஷன் எல்லாமே ஸ்ட்ராங்காக எழுதி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நம்ம சீரீஸ் வந்து எல்லாமே வீக்லி ஒன்ஸ் கொடுக்க தான் போகிறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதில் வந்து மேஜரை பார்க்கலாமா இல்லை மைனரை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே நம்ம ட்ரெண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொன்ன வேர்ட் மேஜர் ட்ரெண்டை பொறுத்து தான், மைனர் ட்ரெண்டு கிடையாது. ஸோ மைனர் ட்ரெண்டில் ஒன்ஸ் நீங்கள் அட்வான்ஸ்ட் லெவலெலாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது மேஜர் ட்ரெண்டு தான். அப்போது இந்த மேஜர் ட்ரெண்ட் படி பார்க்கும்போது எனக்கு இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபார்மேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லாஸ்ட் லோ பாயிண்ட்டு, திரும்ப வந்து இது ஒரு ஹை பாயிண்ட், எகெயின் மார்க்கெட் இந்த லோக்கு பாயிண்ட் கீழே பாடி க்ளோஸ் ஆகிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து ட்ரெண்டே பேரிஸாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரீவியஸோட லோ கீழே பாடி க்ளோஸ் ஆனனால இந்த ப்ரீவியஸ் லோ பாயிண்ட்ங்கிறது வீக் லோ ஆயிரும், இது ஸ்ட்ராங் ஹை பாயிண்டாக இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ராங் ஹை எப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறானோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி த லோ பாயிண்ட் கால்டு வீக் லோ, தென் ஸ்ட்ராங் வீக், இந்த ப்ரீவியஸோட ஹை பாயிண்ட்டு வீக் ஆயிரும். கரெக்டுங்களா? அதாவது எப்போ ஒரு ஸ்ட்ராங் ஹை பாயிண்ட்டு வீக் ஹை பாயிண்ட்டாக மாறுதோ அப்போ என்ன ஆக போகுதுன்னா மார்க்கெட்டோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆர் சாக் சோக், யாருக்கு எப்படி வார்த்தை வருதோ சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது ஒரு நார்மல் ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ட்ரெண்ட் டைரெக்ஷன். இதுவே ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஹை பிரேக் அவுட் ஒரு ஸ்ட்ராங் ஹையை வீக் ஹையாக கன்வெர்ட் ஆகும்போது வரக்கூடியதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? இப்போது பேசிக்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு
ப்ரோ ட்ரெண்டு கவுண்டர் ட்ரெண்டு மேஜர் மைனர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் எது ஸ்ட்ராங் ஹை ஸ்ட்ராங்லோ எது வீக் ஹை வீக் லோ அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் தென் சேஞ்ச் ஆஃப் ஃபெயிலியரும் மார்க்கெட்டில் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டுங்களா? இது எல்லாமே ஒரு எஸ்எம்சி ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப பேசிக் ஒன்று. ஓகேங்களா? இவ்வளோ விஷயம் நம்ம லேர்ன் பண்ணலாம். இல்லை இது இன்னும் சிம்பிளிஃபையாகவும் தமிழ் ஸ்டாக்கில் சொல்லி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர் மேப்பிங் சீக்ரெட் சாஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நான் பார்த்த டாபிக் அகைன் நான் சொல்லிடுறேன். ஸ்ட்ரக்சர் மேப்பிங், ப்ரோ ட்ரெண்டு மேஜர் ட்ரெண்டு, கவுண்டர் ட்ரெண்டு மைனர் ட்ரெண்டு, ஸ்ட்ராங் ஹைலோ வீக் ஹைலோ, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் ஃபெயிலியர், இதெல்லாமே ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் மேப்பிங் வித் ஐடிஎம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சைடில் வந்து அப்படிங்கிற பட்டனில் வந்து ஷோ ஆகிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ மீன்ஸ் ப்ரீவியஸில் போட்ட ஐடிஎம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒன்று வீடியோ. ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இது ஒரு சீரியஸாக நம்ம கொண்டு போகிறோம் எவ்ரி வீக்கெண்டு. டெஃபினட்டாகவே வித்தின் 3 monthsல எஸ்எம்சியோட பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுனாலும் ஓகே, இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வில்லிங்காக இருந்தாலும் மினிமம் 200+ அப்படிங்கிறது லைக் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஐடிஎம் வித் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். இன்கேஸ் ஒரு லைக் அது கம்மியாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோங்கிறது பேசிக் கேண்டில்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடப்படும். ஓகேங்களா? அதனால் எவ்வளோ வியூஸ் இருந்தாலும் பரவாயில்ல, 200+ லைக்ஸ் உங்களோட வில்லிங் பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறது வரும். தேங்க்யூ ஆல். அட் சேம் டைம் 2 days இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம டிசம்பர் 9th தமிழ் ஸ்டாக்கோட ஸ்மார்ட் மணி கான்செப்ட், தென் தமிழ் ஸ்டாக்கோட செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கிளாஸ் ரெண்டுமே எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நிறைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் கிட்டையும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் யாருக்காவது வேணுனாலும் இன்னும் ஒரு 7, 8 2 நாள் இருக்குது. யாருனாலும் வில்லிங் உள்ளவங்க வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம இதில் பின் பண்ணியிருப்போம். அதுக்கு கால் பண்ணிவிட்டோ இல்லை மெசேஜ் பண்ணிவிட்டோ கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.